இவ்வளவு அறிவியல் பேசிய நாட்டில் ஏன் எந்த கண்டுபிடிப்பும் நம்மால் செய்யப்படவில்லை? நவீன கண்டுபிடிப்புகள். ஒரே காரணம், நிறைவா சொல்லி முடிக்கிறேன். நீ என்னமோ பேசும்போது சனாதனம், அது சமூக நீதி அப்படிலாம் சொன்னா சில பேர் கோவம் வருது இல்ல. டெய்லி முடிக்கிறேன். இந்த நாடு பின்தங்கி எப்படி திருக்குறள் மறைக்கப்பட்டதோ அதுபோலவே அந்த நாடு பின்தங்கி நின்றதற்கு மிக மிக முக்கிய காரணம் உழைக்கிற மனிதனிடமிருந்து அறிவு பிரிக்கப்பட்டதுதான் அடிப்படை காரணம். உழைக்கிறவன் கையில் இருந்த கல்வியை பிடுங்கியதன் மூலம்தான் இந்த நாட்டில் அறிவு பின்தங்கியது. அறிவு பின்தங்கியது மூலம்தான் கண்டுபிடிப்புகள் இல்லாமல் போனது. நான் இந்த முறை போயிருந்த போது அதிசயத்தை பார்த்தேன். அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழக பயணத்தின் போது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு போர்டு போட்டிருக்காங்க, நோபல் வின்னர்ஸ் பார்க்கிங் என்று. நோபல் பரிசு பெற்றவர்கள் தங்கள் வண்டியை நிறுத்துவதற்கான இடம் என்று. நான் உங்களை கேட்கிறேன், எனக்கு யாராவது பதில் சொல்லு. இந்திய பல்கலைக்கழகங்கள் முழுமையும் சேர்த்து IIM IIT சேர்த்தே கேட்கிறேன், ஒரு நோபல் பரிசு பெற்றவன் இங்கு வேலை செய்கிறானா? ஏன் இல்லை? நம்ம 1000 பேஜ் பேசலாம், உலகாங்கிருந்து அறிக்கையெல்லாம் கொடுக்கலாம். இல்ல இல்ல, ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். என் நண்பர் ஒருத்தர் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு பண்றாரு. அவர் சந்திச்சு பேசிட்டு இருந்த தமிழை நம்ம நாமக்கல்காரரு. இவன் என்ன சம்பளம் சொல்றாரு, இந்த ஆய்வு என்ன ஆய்வு பண்ற ஆய்வை சொல்றாரு. இதுக்கெல்லாம் செலவு யூனிவர்சிட்டி தருதான்னு கேட்கிறேன். இல்லைங்கிறாரு. வேற யாரு தர்றா அப்படின்னா, அங்க ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஒரு பெரிய பணக்காரன் தன் குடும்பத்தின் சார்பா ஒரு ஃபவுண்டேஷனை ஃபார்ம் பண்ணி காசு கொடுக்குறான் அவருக்கு சம்பளமா. பல்கலைக்கழகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குது, ஆய்வு செய்யறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு மேற்குலக நாட்டில் அதிக காசு உள்ளவன் தன் காசை ஆராய்ச்சிக்கு கொடுத்து ஆராய்ச்சி செய்யறான். நம்ம ஊர்ல காசு ரொம்ப சேர்ந்தா வெங்கடாஜி கோயில் உண்டியல்ல தான் போடுறோம். உங்களுக்கு பிரச்சனை எங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாவற்றிற்கும் எல்லை உண்டு என்பதையும், பக்தி உட்பட ஒரு எல்லை உண்டு என்பதையும், நம்மிடம் இருக்கிற அதீத பணம் என்னவாக வேண்டும் என்பது குறித்தும் யோசிக்க வேண்டும் என்றால், என் பார்வையில் திருக்குறளை வெறும் ஒரு இலக்கிய நூல் என்று படிக்காமல் வாழ்வியல் நூலாக பின்பற்றுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரத்தி 330 குறள்களால் உலகை ஈரடிகளால் வகுத்த ஐயன் வள்ளுவனை துணையாக கொண்டு உரையை துவக்கிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழ் திருவிழாவான புத்தக திருவிழாவில் தமிழ் விருந்து படைத்து சென்றுள்ளார். எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர் நந்தலால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலியுடன் நன்றி கூறலாம். இனி நாளைய சிறப்பு நிகழ்ச்சியான இலக்கிய மேடையில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்து உரையாற்ற இருக்கின்றார் வரலாற்றில் மதுரை என்கின்ற தலைப்பில் டாக்டர் மு. ராஜேந்திரன், ஓய்வு பெற்ற IAS அவர்களும், அவர்களை தொடர்ந்து புதினங்கள் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களும் பங்கேற்கும் நிகழ்வானது நாளைய இலக்கிய மேடையில் இடம்பெறும் நிகழ்வாகும்.